என்னடா ஈவிஜி, இதுக்கு முன்னாடி நீ என் ஃப்ரெண்டை தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா என்ன உன்னால தோக்கடிக்கவே முடியாதுடா. Apocalypse. டேய், உன் ஃப்ரெண்டை மட்டும் இல்லை, உன்னையும் நான் தான் தோக்கடிக்க போகிறேன். கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு என்ன நடக்குதுன்றத. ஓ அப்படியா? நீ என்ன பண்ண போறான்றத நான் பார்க்குறேன்டா. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. ஓகே காய்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் பெஞ்சை போட்டு ஏறிட்டே இருந்தேன். கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக ஏறியாச்சு. சரி, ஏறினதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஏன்டா இது ஸ்கூல் தானே, ஸ்கூலில் பெஞ்சு வச்சுருந்தா எல்லாம் படிக்க யூஸ் பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சை தூக்கி போட்டு ஏறிட்டு இருக்கானுங்க மேலே தப்பிக்கிறதுக்கு. சரி, வரும்போது ஏதோ 2 கிரேட் பறந்துருக்குமே, அது என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தப்பிக்க தேவையான பொருட்கள். அதை அப்போ எடுக்க வேண்டியதாண்டா, ஏன்டா எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, 250 ரோப்ளாக்ஸ் பாயிண்ட்ஸ் கேட்குறானுங்க. அதாவது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம இந்த ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருப்பீங்கள, அதில் காயின்ஸ் மாதிரி தான். பட் அதில் காயின்ஸ் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், இதில் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை எடுத்து போய் வாங்கலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட கொடுத்தா தான் தெரியுது 100 காயின்ஸ் 1000 ருபீஸாம். ஐயோ அப்படின்னு ஆகிப்போச்சு எனக்கு ஒரு நிமிஷம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸும் வரும். நீ ஃப்ரீ ஃபயர் விளையாடா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் விளையாடுவேன். ஏன்னா நானே ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தான், அது ஒரு வேலை, அதை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துகிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் லைட்டு போட்டு ஒரு டோர் திறந்தால் தான் தெரியுது, இங்கே ஏணி எல்லாம் வச்சுருக்காங்க, இதை வச்சு இந்த மேலே ஏறணும், அதுதான் நம்ம கதை. சரி, ஏறலாம், நான் மட்டும் அறியாமல் கீழே வந்துட்டேன். சரின்னு திரும்பவும் போவோன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏறலான்னு போய் ஏறினேன். ஏறி மேலே போயாச்சு. சரி, மேலே போனதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது டனலாக போட்டு வச்சுக்கிறான் இவன். டேய், ஏன்டா இப்படி டனல் போட்டு வச்சுருக்கான், நான் எப்படா போகிறது? பூந்து போட புண்ணாக்கு. பூந்து போன்னு சொன்னது பத்தாதுன்னு புண்ணாக்குன்னு வேறையாடா சொல்கிற? இருடா டேய், இப்போ வரம்பார் வந்துட்டேன். நீ தானே? சரி வா வா பார்த்துக்கிறேன். ஓகே காய்ஸ், அதில் இறங்குனே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காரிடருக்கு கூட்டு வந்துச்சு. சரி போவோம் அப்படியே. எங்க நம்ம மேக்ஸ் டீச்சர்? ஈவிஜி, நான் உன்னை பார்த்துட்டேன், நில்லு. நிற்காம போனேன்னா நானே உன்னை பிடிச்சிருவேன், அப்புறம் உனக்கு வேஸ்டட் மூமெண்ட் வந்துடும், பார்த்துக்க. ஹாய் போடா, வேஸ்டட் மூமெண்ட் ஆகுது, வெங்காய மூமெண்ட் ஆகுது, போடா டேய். ஏங்க மேக்ஸ் டீச்சர் சொன்ன மாதிரியே வேஸ்ட் மூமெண்ட் ஆகிடுச்சுங்க. ஏன்டா வேஸ்ட் மூமெண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரணும் இல்லை, ஒரு சாய் ஒன்று இருக்கும் ரெட் கீ. அந்த ரெட் கீ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் போகணுன்னா முதல்ல அதுக்கும் ஒரு கிளாஸுக்கு போகணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஜிம் கிளாஸ். ஸ்கூலில் பிடி ரூம் தான் இருக்கணும், பிடி கிளாஸ் தான் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஜிம்மு, ஸ்கூலுக்குள்ளே ஜிம்மு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த ஜிம்மு வழியாக போகணும். பார்த்தீங்களா, பூட்டு போட்டிருக்கா, ஓப்பனே திறந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போகணும், இந்த அப்ஜெக்டிவ்லாம் தாண்டி போகணும். அப்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இந்த அப்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரின்னு சொல்லி இது மேலே ஏற நான் ட்ரை பண்ணி ஏறிட்டேன், ஒரு டப்புன்னு ஏறியாச்சு. சரி, இங்கேருந்து இப்படி கீழே கொஞ்சம் வழியிலேருந்து எடுத்துருந்தேன், அப்படி தான் தெரியுது வழி இங்கே தான் இருக்குதுன்னு. சரின்னு சொல்லி கேட்கும்போது எப்படா கூச்சு இன்சைடு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்படி தான் கொஞ்சம் இதாகுது. நம்ம கொஞ்சம் அது பக்கத்துலேயே போய் விழுந்துட்டோம்னா அதுக்கு மேலேயே கொண்டு போய் விட்டுருது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்துச்சுன்னு போயிட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சுங்க தேவை விளாட்றது. சுமார் இதை முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பக்கம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதான் கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காமிச்சோன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பாருங்கள், தள்ளி விட்டியான். அதெல்லாம் காமிச்சோன்னா உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். அதனால தான் நான் காமிக்காமல் இதை முடிச்சது மட்டும் காமிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் மாதிரி தான் வந்தாச்சு. கரெக்டாக இறங்கிட்டோம். ஓகே, அப்படியே வந்தாச்சுங்க, இங்கே வந்தாச்சு. இந்த ஜம்பர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா. அதில் போய் நீங்கள் குதிச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குதிக்கலாம், அதாவது மேலே ஹைட்டாக குதிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கம்மியாக தான் குதிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பிடி டீச்சர் நம்ம பிடி டீச்சர் பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால் போட சொல்லியிருக்காரு, போட்டுருவோம். தம்பி, இந்த பாஸ்கெட் பால் நீ கரெக்டாக போட்டோன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகிரும், கரெக்டாக போடு. கைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பாஸ்கெட் பால் எடுத்து கரெக்டாக அந்த நெட்டில் போட்டோம்னா அது ஓப்பன் ஆயிருமாமா. ஏங்க 31 ஏதோ போட்டுருக்கு, என்னன்னு தெரில. நம்ம 36 போடுறோம் போல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டீச்சரு ஐயோ பார்த்துட்டாரு. டே ஈவிஜி, நில்லு, என்கிட்ட வண்டி இருக்கு, நீ ஓடிட்டு இருக்க, நான் வந்து உன்னை ஈஸியாக பிடிச்சிருவேன், பார்க்குறியா? ஓடாதடா, நில்லு. நீ ரெஸ்ட் ரூம்குள்ளே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, உன்னை ஈஸியாக பிடிச்சிருவேன். இல்லை போடா, நான் உள்ளே வந்துட்டேன், இப்போ நீ எப்படா பிடிப்ப? அதான் மாதிரி தொப்பை வச்சுட்டு உன்னால் உள்ளே வர முடியாது. எங்க இது என்ன பண்ணணும்? டேய், நீ அந்த போர்டில் விட்றா, அப்போ தான் உனக்கு வழி கிளியர் ஆகும். ஆமாம், அந்த போர்டில் அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டோம். அந்த வழி மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு.
பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேட்ரு சுற்றி சுற்றி அந்த பொருளை வச்சுருக்கானுங்க. நம்ம எடுப்போன்னு அந்த மாதிரிலாம் நான் எடுக்கிற மாதிரிலாம் இல்லை. உனக்கு காசு கேட்டலாம் நான் எடுக்க முடியாதுடா. ஐயா என்ன இது லேசரு? தம்பி லேசர் வச்சிருக்கேன்ல, அதனால தான் நீ இப்போ சாவற. லேசர் இல்லைனா நீ ஈஸியாக முடிச்சிருப்ப. ஐயா இந்த லேசர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது எப்படின்னே தெரில. ஒவ்வொரு சைடு போட்டிருக்கனால பாருங்கள் 2 டைம் செத்தாச்சு இதோட. பார்த்தீங்கன்னா அங்கே இது எப்படின்னு நம்ம போகும்போதே கண்ட்ரோல் ஒழுக்கமாக பண்ணோம்னா தான் இது கரெக்டாக போய் சேர முடியுது. இல்லைன்னா உங்களால் முடியாது ராசா அப்படின்ட்டுருவானுங்க. சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேங்க, முடிச்சிடலான்னு. கடைசியில் ஒரு வழியாக வந்தேன். எங்கடா வழி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி அந்த சைடு இருக்குது. ஒரு வழியாக வந்து முடிச்சாச்சு இது. சரி இந்த டனல் மாதிரி ஒன்று இருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி போய் பார்க்கும்போது தெரியுது எங்கே இதுவும் ஒரே டனலாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் டமால்னு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சில டனல். சரி பார்த்தா இங்கேயும் பாருங்கள் டனலாக போய்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு இவ்வளோ டனல் வைக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்டா இப்படி பண்ண. இதுக்கு முன்னாடி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா டனலாக இருக்காது, லேடராக இருக்கும். இதில் டனல்லாம் இருக்குது. டேய் இது அது இல்லை ஐயா. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கேம் ஆடிருப்போம், ராபி பிரிசன் ஆபின்னு ஒரு கேமு. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த கூல்ட்ரிங்க் இருக்கும், அந்த கூல்ட்ரிங்க் எடுத்து குடித்தோம்னா சூப்பர் பவர் வரும். சாக்கியா ஃபாஸ்ட்டாக ஓடுவான். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துக்கிறான். டேய் ஒரே மாதிரி கொடுக்குறீங்களாடா, ஏன்டா அப்படி இருக்கீங்க? சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக போவோம். கரெக்டாக குதிக்கணும். கரெக்டாக குதிக்கும் போது தான் நம்மளால் கரெக்டாக போக முடியும். ஓகே போயாச்சு கரெக்டாக. இன்னும் கொஞ்சம் தான். நான் பார்த்துட்டேன், ஓப்பனிங்கை பார்த்துட்டேன். ஓகே காய்ஸ் கிட்டத்தட்ட வந்தாச்சு. கடைசி எங்கள் விழுந்துட்டேன். திரும்ப வந்திருக்கேன். ஓகே தோத்தாச்சு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஓகேங்க அங்கே விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப முதல்லேருந்து வர மாதிரி ஆகிப்போச்சு. திரும்ப முதல்லேருந்து வந்தேன். சரின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டு இந்த தடவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், அந்த இடத்துல வந்து நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி கீழே விழுந்துட்டேன். கிட்டத்தட்ட இதே ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பக்கம் முடிச்சுட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் அங்கே ஆப்ஷன் ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இல்லையா வந்தாச்சு, கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு பாருங்கள். ஓகே இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே கரெக்டாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா பவர் முடிஞ்சிச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலாம். நம்ம மேக்ஸ் டீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸு கூப்பிட்றான். இருங்க போய் அவனை ஜெயிப்போம். தம்பி இந்த ரேஸ் நல்லாயிருக்கும். இதில் எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீயும் எப்படி வேணால் ஓட்டிக்கலாம், நானும் எப்படி வேணால் ஓட்டிக்குவேன். ஆனால் இதில் நீ என்னை ஜெயிக்கிறதான் நான் உனக்கு கொடுக்குற சேலஞ்ச். இப்போ நான் ஜெயிக்கிறேன்டா. டேய் இரு, நான் பூஸ்டரெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நான் ஜெயிக்கிறேன். கரெக்டாக வந்தாச்சு. ஓகே கதவெல்லாம் வரையடா செஞ்சு வச்சுருப்பேன். தம்பி நீ நினச்சிருப்ப இது வெறும் ரேஸ்னு, ஆனால் இல்லை, இதில் ஆப்ஜெக்டிவ் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். இந்த ஆப்ஸ்டிகல்ஸை நீ எவ்வளோ சீக்கிரமாக தாண்டி என்ன வின் பண்ணுறியோ அவ்வளோ சீக்கிரமாக நீ கேமையும் முடிக்கலாம். என்ன சொல்கிறான்னா இந்த அப்டிக்கல்ஸ் எல்லாம் முடிக்கணுமா, முடித்தா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகே இப்போ ஜெயிப்போம். எங்கள் ஜெயிப்பேன்னு சொன்ன அடுத்த செகண்டே ஒரு நாக் அவுட் மூமெண்ட் கொடுத்துறானுங்க. சரி இந்த தடவையாவது இவனை தம்பி இப்போதான் தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு நாக் அவுட் மூமெண்ட் வாங்கினேன். திரும்பவும் நாக் அவுட் மூமெண்ட் வாங்க ஆசைப்படுறியா? ஆமாங்க இப்போ தான் நாக் அவுட் மூமெண்ட் வாங்கினேன். திரும்பவும் நான் இது வாங்க ஆசைப்படல. நம்ம ஜெயிச்சுட்டு இவங்கிட்ட பேசுவோம். அதுதான்டா தம்பி சரி. ஓகே காய்ஸ் இவனை அடித்து ஓட்டுவோம். இப்போ அடித்து அடிச்சு நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கோம். ஓகே கரெக்டாக திருப்புறோம். ஓகே தாவிய தாவலைங்க, இன்னொருக்கு தாவா இருக்குது. கரெக்டாக போவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இப்படி திரும்பி விட்டு அப்படியே டமான்னு ஒரு கீழே விழுந்தேன். ஒரு வழியாக கரெக்டாக வந்தாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டிக்கலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் பக்கமாக இதே நான் முடிச்சுட்டு இருந்தேன். ஒரு வழியாக அதை முடித்து கடைசியில் முடிச்சிட்டேன். ஏன்டா அதெல்லாம் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா வரனோட அதெல்லாம் போட்டவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி சொல்லிட்டு டோர் திறக்கலான்னு ஒரு வழியாக திறந்தாச்சு. இன்னுமே இந்த ரேஸ் முடியல. சரி முடிஞ்சிடும்னு நினச்சி வெயிட் பண்ணுவோம். ஓகே முடிஞ்சிடுச்சு. இறங்கி போகணுமா? ஓகே பைப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கான். எதுக்குடா போட்டிருக்க? நான் எப்படி வேணால் போடுவேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. உனக்கு வேணா தாண்டி இல்லைன்னா போடா. சரி விடுங்க, அவன் இஷ்டம். அவன் இடம் எப்படி வேணால் போட்டு நம்ம தப்பிக்கணும் அவ்வளோதான். சரின்னு சொல்லிட்டு பைப்பு இங்கேயும் நிறைய பைப்பு. இந்த பைப்புக்கு இந்த கேமில் பஞ்சமே கிடையாது. பைப்புக்கு லேடருக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது.
ஓகே வந்தாச்சு, கரெக்டாக தவியாச்சு. ஓய் ஓகே, கடைசி ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இவனை அடிக்கணுமா? இந்த மாட்டினாடா என் பொம்பரை மண்டையா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. தம்பி நீ சுத்தி சுத்தி என்கிட்ட தான் வரணும். இப்போ நீ மாட்டிக்கிட்டல, உன்னை நான் கொல்றேன்ப்பா. டேய், உன்னால் என்னை கொல்லவே முடியாதுடா. நான் தான்டா உன்னை கொல்லுவேன். பொறுத்திருந்து பாருடா. இப்போ உன்னை கொல்லாமல் நான் இந்த கேம் முடிக்கிறதா இல்லைடா. தம்பி நீ கொல்லாம கேம் முடிக்கிறதா இல்ல, எனக்கு கொன்னாதான் இந்த கேமே முடியும். அது எனக்கு தெரியும்டா. இப்போ பாரு, உன்னை கொல்றேன், ஈஸியாக கொண்டுருவேன். இன்னும் மண்டையாக அடித்து உன்னை கொல்றேன் பார். இன்னும் கொஞ்சம் தான். லைக் போடுங்க, அப்போ தான் நடிக்க முடியும். ஓகே காய்ஸ், கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. ஓகேங்க, நம்ம ஜெயிச்சாச்சு. வாங்க ஸ்ட்ரைட்டாக போவோம். தம்பி வழி அன்சைடு இல்லை, இன்சைடு. அப்படி திரும்ப. பேசாதடா, படிக்காத தற்குறி. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இந்த கேம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸில் ஏறணும். ஓகே, ஏறிடலாம். டப்புன்னு ஓடணும். ஓகே, ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம். ஓடி போய் இங்கே தான் தட்டணுமா? ஓகே, தட்டியாச்சு, ஏறியாச்சு. கரெக்டாக போய் அப்படியே உட்காந்துருச்சுங்க. வண்டி எங்கேயும் எடுக்கிறான், ஆனால் எங்கே போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. வாடா தம்பி, உன்னை வீட்டில் பொறுமையாக இறக்கி விட்டுறேன். அவன் நம்மளை வீட்டில் தான் விட்றேன்னு சொல்கிறான். சரி, அவன் கூப்பிட்டு போகிறான். அவன் மேலே நம்பிக்கை வச்சு போவோம். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபாஸ்ட்டாக போகிறான், ஆனால் எங்கே போகிறான்னு தான் தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறான், என்னன்னு தெரில. வண்டி நின்றுச்சா? இல்லை பொறுமையாக போகுது. ஓகே, வண்டி நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். நின்றுச்சா இல்லையா? இல்லை, வண்டி போயிட்டு தான் இருக்குது. ஓகே, ஒரு இல்லை நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். என்ன எந்திரிக்க முடியல? கம் போட டேஸ்டியாடா டேய். இல்லைங்க, எந்திரிச்சிட்டேன். அவ்வளோதான். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூட இந்த பெல் ஐக்கானே அழுத்தி விட்ருங்க. தம்பி நீயும் சொல்கிறா? ஆமாம் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல்லை அழிச்சுட்டு பாருங்கள். ஸோ பாய் காய்ஸ். பாய் காய்ஸ்.